ஃபைனலி நாம எல்லாரும் காத்துட்டு இருந்த அந்த மொமெண்ட் வந்துருச்சு. நீட் 2020க்கான ரிசல்ட் NTA அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் NTA.NIC.inல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீழே நீங்கள் கால்குலேட் பண்ண மார்க்ஸ், அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வரப்போகிற ஸ்கோர் கார்டில் வரப்போகிற மார்க், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா ஆல் இண்டியா ரேங்கிங் நோட் பண்ணுங்க, பர்சன்டைல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். உங்களோட மெயினாக உங்களுக்கு என்ன பேச போகுதுன்னா உங்களோட மார்க்ஸ் மட்டும் தான் பேசும். ஸ்டேட் ரேங்க் பொறுத்த மட்டும் உங்களுக்கு மார்க்ஸ் பெருசாக இம்பாக்ட் பண்ண போகுது, அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல நினச்சதுன்னா, ஸ்கோர் கார்டை ப்ராப்பராக பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீக்கு நீங்கள் கால்குலேட் பண்ண மார்க்கை விட இந்த தடவை மார்க் கம்மியாக வாங்கியிருந்தா வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், புரியுது. ஆனால் இது உங்களுக்கு மட்டும் நடக்கல, நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைமை விட செகண்ட் டைம் கொஞ்சம் மார்க்ஸ் வேரியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. வருத்தம் இருந்தாலும் சரி, அது நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டும் குறையில, நிறைய பேருக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ வந்து கட் ஆஃப் எல்லாருக்கும் தான் சேமாக அது மாறும். ஸோ அதனால் இதை நினச்சி டிப்ரெஸ் ஆகாதீங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு வரப்போகிற மார்க் வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு வருமா வராதான்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். லாஸ்ட் இயர் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் ஆல்ரெடி அந்த கட் ஆஃப் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை விட உங்களுக்கு ஒரு 10-20 மார்க்ஸ் அதிகமாக தான் எடுத்திருக்கீங்க, இல்லை அதுக்கு கீழே தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் விட நீங்கள் கீழே தான் வாங்கியிருக்கீங்கன்னா ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், இந்த வருஷம் உங்களுக்கு சீட் கிடைக்காது. அப்படி கிடைக்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் MBBS தான் படிக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் நீட் 2021க்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். மனம் தளர விடாதீங்க. எதுவுமே கிடையாது, இது வாழ்க்கையில் ஒரு பார்ட் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அழகாக இன்னொரு 6.5 months நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு பல்லு கடிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த ஒரு நொடிக்காக நீங்கள் வந்து உழைக்கலாம். கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நமக்கு இப்போ நிறைய பெயின் அனுபவிச்சு தான் ஆகணும், புரியுது. நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்குது. பட் எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி வரணும்னா வேறு வழி கிடையாது. நீங்கள் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் விட லாஸ்ட் இயர் கட் ஆஃப் விட நீங்கள் ஈக்குவலாகவோ இதோட கம்மியாக மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா வேறு வழி கிடையாது. ப்ளீஸ் நீங்கள் தாராளமாக 2021க்காக ப்ரிப்பேர் பண்ணலாம், ரிப்பீட் பண்ணலாம். அப்படி இல்லை லாஸ்ட் இயரோட நீங்கள் நல்லா தான் மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க தயவு செய்து. இட் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம கண்டிப்பாக, புரியுது, நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனாலுமே உங்களால் நீட் 2021ல் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும், சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் எந்த ஒரு தவறான முடிவு எடுக்காமல் தைரியமாக படிங்க. கண்டிப்பாக ஆல்ரெடி 2021க்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஆரம்பிச்சாச்சு. இதுக்கப்புறம் படிக்க போகிறவங்களுக்கு கூட நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். கவலையே கிடையாது. ரிப்பீட்டர்ஸ்க்காக தனி டைம் டேபிள் எல்லாமே தனி ஸ்ட்ராட்டஜிஸோடு நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. கவலை வந்தாலும் அதை சீக்கிரமாக தொடச்சி எரிய ட்ரை பண்ணுங்கள். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதனால் இதுதான் நம்ம கசப்பான உண்மை. கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சேன். ஐ வில் பி கம்மிங் லைவ். நான் வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் ஐடியா கொடுக்கலாம். என்னென்ன பேராமெடிக்கல் கோர்சஸ் டாக்டருக்கு MBBSக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் பி கம்மிங் லைவ். நமக்கு ரிசல்ட் வந்து இப்போ இன்னும் ஒரு 2-3 ஹார்ஸ்க்குள்ளே நான் லைவ் வர ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகிடும். ஷெட்யூல்டு லைவுங்கிற அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து லைவ் நான் எந்த நேரத்தில் வரப்போகிறேங்கிறது உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ வெயிட் ஃபார் த லைவ். ப்ளீஸ் நீங்கள் வந்து மைண்ட் அப்செட்டாக இருக்கீங்க, இல்லை ஏதோ மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைவ் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் லைவில் நிறைய வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்படி நல்லா மார்க் வாங்கியிருக்கவங்க ப்ளீஸ் உங்களோட மார்க்ஸ் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கேட்டகரி, அதுக்கப்புறம் உங்கள் மார்க், இது ரெண்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் ரிப்பீட்டராக ஃப்ரெஷராக இந்த 3 விஷயத்தை நீங்கள் போட்டிங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ நமக்கு ஒரு ஓவரால் ஐடியா நம்ம எடுத்துகிட்டு வரலாம், எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். லைவ் அட்டன் பண்ணுங்கள். மார்க் கம்மியாக வாங்குறவங்க கஷ்டப்பட்டால் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போயே அந்த கஷ்டத்துலேருந்து சீக்கிரமாக மீண்டு வந்து 2021க்காக ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் தேர்ட் திங் இஸ், எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. கவலை வந்தாலும் சரி மீண்டு வர ட்ரை பண்ணுங்கள். நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா சந்தோஷமாக இருங்க. கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, ஸோ இந்த 3 விஷயம் தான் சொல்ல நினச்சேன். தேங்க்யூ ஆல். பை.